பாலா அவர்களோட வணங்கான் திரைப்படத்தை பற்றி முதல் விமர்சனம் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சூர்யா அவர்கள் வணங்கான் திரைப்படத்தை பற்றி பேசியிருக்காங்க. இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது பாலா அவர்களோட வணங்கான் திரைப்படத்தை ஃபஸ்ட்டு சூர்யா அவர்கள் நடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஷூட்டிங்கும் ஆரம்பித்தது, ஷூட்டிங்கும் நடந்தது. ஆனால் திடீர்னு சூர்யா அவர்கள் இந்த திரைப்படத்துலேருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அருண் விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை படத்தோட இசை வெளியீட்டு விழால சூர்யா அவர்கள் பேசியிருப்பாங்க. இப்போ இந்த திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வெளியாகியிருக்கு. இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட்டாக கிரியேட் ஆகியிருக்கு. கம்ப்ளீட்டாக ஒரு ராவான ஆக்ஷன் ஃபிலிமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் செகண்ட் ஹாஃப் நீங்கள் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு சீனாக தான் இருக்கும், ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இன்சைட் ரிப்போர்ட் படி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பாலா திரைப்படம் கம்ப்ளீட்டான ஒரு பாலா திரைப்படம் மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டான ஒரு எமோஷனல் திரைப்படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா பல விருதுகள் வாங்க போகிறதாம். அது மட்டும் இல்லாமல் அருண் விஜய் அவர்களோட கதாபாத்திரம், அருண் விஜய் அவர்களோட கதாபாத்திரம் மட்டுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் டிராவல் ஆகிறது. இது பாலா திரைப்படத்திலிருந்து கொஞ்சம் வெளியே இருக்கிறது. பொதுவாக பாலா திரைப்படத்தில் ஹீரோ கேரக்டர் மட்டும் பலமாக இருக்காமல் எல்லா கேரக்டரும் பலமாக கொடுத்து அது ஒரு பயங்கரமான ஃபிலிமாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி இல்லாமல் ஹீரோ கேரக்டருக்கு ஒரு பயங்கரமான பலத்தை கொடுத்து கடைசி வரைக்குமே ஹீரோவோட ஷோல்டரில் படம் போகிற மாதிரி பாலா அவர்கள் செதுக்கியிருக்காங்க. அதனால் இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரும் ஒரு சக்ஸஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்